அடுத்து நடக்கவுள்ள இலங்கைக்கு எதிரான T20 தொடரிலுமே பாண்டியா அவர்கள் தான் கேப்டனாக செயல்படுவார் என கூறப்பட்டது. ஆனால் திடீரென்று ஹர்திக் அவர்களை கேப்டன் பதவியிலிருந்து ஒரேடியாக தூக்க முடிவெடுத்திருப்பதாக ஒரு தகவல்களுமே வெளியாகியுள்ளது. அதாவது ஹர்திக் பாண்டியா அவர்களுடைய ஃபிட்னஸை தான் முதன் காரணமாக BCCI கூறுகிறது. அதாவது ஹர்திக்கிற்கு ஒரு லேசான காயம் ஏற்பட்டால் கூட அவர் 5 முதல் 6 மாதங்களுக்கு ஓய்வுக்கு செல்லும் நிலை இருப்பதால் நிரந்தர கேப்டனாக அவரை நியமிக்க முடியாது என BCCIயுமே முடிவு செய்திருக்காங்க. மேலும் பாத்தீங்கன்னா அம்பானி அவர்களுடைய மும்பை இந்தியன்ஸ் கேப்டன்களுக்கு தான் இந்திய அணியுடைய கேப்டன் பதவி கிடைக்கிறது என அரசியல் வட்டாரத்திலும் விமர்சனம் எழுந்திருக்கு. இது ஜெய்ஷா அவர்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தும் என்பதால் தான் ஹர்திக் அவர்களை கேப்டனாக நியமிக்கவும் தயங்கிட்டு இருக்காங்க. இதனால இந்திய T20 அணிக்கு சூரியகுமார் யாதவை கேப்டனாக நியமிக்க முடிவெடுக்கப்பட்டிருக்காங்க. T20 அணியில் நம்பர் 1 இருக்கும் சூரியகுமாரை கேப்டனாக நியமித்தால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது என BCCIயுமே கருதியிருக்காங்க. இதனால இலங்கை T20 தொடரில் சூரியகுமார் யாதவ் தான் கேப்டனாக இருப்பார் என ஒரு தகவல்கள் வெளிவந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு நாள் அணிக்கும் ஹர்திக்கை கேப்டனாக நியமிக்க வாய்ப்பில்லை என கூறப்பட்டிருக்காங்க. அந்த அணிக்கு KL ராகுல் கேப்டனாக செயல்பட வாய்ப்பு இருப்பதாகவும் டெஸ்டில் சொல்லவே தேவையில்லை, ஹர்திக் அவர்கள் தான் 11 அணியில் கூட இடம் பிடிக்க முடியாமல் இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.